சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். I am extremely sorry. என்னால நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அரவிந்த். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கிடைச்ச சந்தர்ப்பத்தை சந்தோஷமா தான் நான் பாக்குறேன். ஆமா, எங்க போறீங்க? என்னோட உலகம் ரொம்ப சின்னது. அந்த பக்கம் போனா ஹாஸ்பிட்டல், இந்த பக்கம் போனா வீடு. அவ்வளவுதான் என்னுடைய ரொட்டீன். ஆமா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் வேற எங்க போவேன்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் போறீங்கன்னா ஆதி வீட்டுக்கு. Am I right? கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டுருக்கலாம். அவசரப்பட்டு இங்க வந்துட்டோம். இல்ல நான் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்து வந்துட்டேன். ஓ, வீட்ல இருந்தே கொண்டு வந்துருவீங்களா? பரவாயில்லையே, ஹெல்த் கான்ஷியஸா தான் இருக்கீங்க. டாக்டர்ல குக்கிங் ஆள் வச்சிருக்கீங்களா? இல்ல, நானே தனி ஆளு. எனக்கு சமைக்கிறதுக்கு தனியா ஒரு ஆளா? இப்ப ரீசன்ட் டேஸா நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? எங்க சமையல் தெரியும் சொன்னேன். சாம்பார் ரசம் பொரியல் பண்ணுவேன்னு தானே சொன்னேன். ரசம் வைக்கிறது என்னமோ நான் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி பாக்குறீங்க. சொல்றதுக்கு என்ன, நாளா கிச்சன் பக்கம் கூட ஒதுங்கினது இல்ல. அதான் இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. சாப்பிடுறதுல ஆண் பெண்ணு வித்தியாசம் இருக்கா? இல்லையே. அப்புறம் சமைக்கிறதுல மட்டும் என்ன? சமைக்கிறதுனா யார் வேணாலும் சமைக்கலாம். ஆண் பெண்ணு வித்தியாசம்லாம் தேவையில்லை. கிரேட்டுங்க. யார் சொல்லி கொடுத்தா? அது நான் சின்ன வயசுல ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அங்க அவரவர் வேலையை அவரவர் தான் செஞ்சாகணும். அங்க சமைக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனா சமையலுக்கு தேவையான காய்கறி நறுக்கி கொடுக்கறது, பாத்திரங்களை கழுவுறது, இது எல்லாத்தையும் நாங்க தான் செய்யணும். அங்க ஒரு சமையலண்ணா இருந்தாரு, ரொம்ப நல்லா சமைப்பாரு. அவர்கிட்ட தான் நான் சமையல் கத்துக்கிட்டேன். உங்களை பார்க்கவே ரொம்ப பொறாமையா இருக்கு அரவிந்த். இதுல பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்கு? 2 நாள் நின்று சமைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துற போகுது. நமக்கெல்லாம் அது செட்டே ஆகாதுப்பா. அத விடுங்க, அது என்னோட ஏரியாவே இல்ல. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அது பண்ணிக்கல. அதான் ஏன்? ஏன்னா அது ஸ்பெஷலா காரணம்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உறுதிமொழியெல்லாம் ஒன்னும் எடுத்துக்கல. உண்மையை சொல்லணும்னா யாரும் பொண்ணு கொடுக்கல, அதனால கல்யாணம் பண்ணிக்கல. என்ன அரவிந்த் சொல்றீங்க? பொண்ணு தரலையா? ஏன்? நான் கேட்கல. அரவிந்த், நல்ல காமெடி பண்றீங்க. நான் கூட சீரியஸா வருத்தம்லாம் பட்டுட்டேன். ஆமா, ஏன் பொண்ணு கேட்கல? அது எப்படி சங்கவி? எல்லார்கிட்டயும் போய் நான் எனக்கு பொண்ணு கொடுங்க, எனக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேட்க முடியும்? பெரியவங்கன்னு யாராவது இருந்தா முன்னாடி நின்று நடத்தி வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கல. யாரையாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? அது பண்ணிருக்கலாம். ஏன் யாரையும் லவ்வே பண்ணலையா? அது லவ் ஃபெயிலியரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக லவ் பண்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. யாரையும் பார்த்த உடனே எனக்கு உள்ள இருந்து ஒரு ஸ்பார்க் வரல. இது வரைக்கும் யாரை பார்த்து அப்படி தோண மாட்டேங்குது. அப்படி யாராவது கண்ணில் பட்டா பார்த்துக்கலாம். ஆக்சுவலி என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் அப்படி ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து மாட்டுவாங்க, உங்க கண்ணுல படுவாங்க. ஆமா, நல்லா சமைப்பீங்கல்ல? லஞ்ச் பாக்ஸ் கார்ல தான் இருக்கு, வாங்களேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா உங்களை கட்டிக்க போறவ ரொம்ப லக்கி தான். நீங்க எப்பவும் மெச்சூர்டா பேசுறீங்க, எல்லார்கிட்டயும் நிதானமா நடந்துக்கிறீங்க, டாக்டரா நிறைய பேருக்கு சேவை வேற பண்றீங்க, எல்லாத்துக்கும் மேல சமைக்கிறீங்க. சீரியஸா உங்களை கட்டிக்க போற பொண்ணு செம்ம லக்கி தான். பவித்ரா, என்னாச்சுமா? உள்ள போனதும் வர வெளியில போய் எட்டி பாக்குற, என்ன விஷயம்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல சீதாமா. அதான் எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு. யார சொல்ற?
வேற யாரு? ஆதியதான். அவன் என்ன பண்ணா? ஜானுக்கு தடுப்பூசி போட போகணும். இன்னும் ஆளை காணும் பாருங்க. அவன் என்ன ஊரு சுத்தவா போயிருக்கா? ஆபீஸுக்கு தானே போயிருக்கா. வேலை முடிஞ்சிருக்காது. உங்க ஆபீஸ பத்தி உனக்கு தெரியாதா என்ன? வருவான். இருக்கட்டுமே பாட்டி, ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லேட் ஆகும்னு சொல்றதுக்கு என்னவா? அவன் எங்க எந்த நிலைமையில இருக்கானோ, இல்ல ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்திருப்பான், மறந்திருப்பான். ஆமா, எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் என்ன சப்போர்ட்? மரகத நியாயத்தை தானே சொல்ற. ஏன் நீ ஒரு போன் பண்ணி பேசினா என்ன குறைஞ்சா போயிடுவ? அவ்வளவு கௌரவம் பாக்குறவளா இருந்தா அவனை எதிர்பார்க்க கூடாது. நீ பாட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட வேண்டியது தானே. நான் ஒன்னும் அவனை கூப்பிடல. அவன் தான் கிளம்பி இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். சரி வரேன்னு சொன்னான், லேட் ஆயிடுச்சு. நீ அவனுக்கு போனும் பண்ண மாட்ட, அப்புறம் என்ன பண்றது? அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? என்ன சீதாமா, நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். எல்லா விஷயத்தையும் நீங்க 2 பேரும் தான் பேசி முடிவு பண்றீங்க. இதுல குறுக்க நான் வந்து என்ன சொல்றது? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இனிமே இதுக்கெல்லாம் நீ பழகிக்கணும். எதுக்கு? தானம் கொடுத்த மாட்டை பல்ல புடிச்சு பார்த்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஆதி ஹெல்ப் பண்றேன்னு வந்து நிக்கிறான். அவனை என்ன அதிகாரமா பண்ண முடியும்? இனிமே இதெல்லாம் நீ தான் தனியா பாத்துக்கணும். ஆமாம்மா, உதவியை எதிர்பார்க்கறப்போ நம்ம கொஞ்சம் தன்மையா தான் போயாகணும். இல்லன்னா நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போகணும். ஆட்டோ தானே, நான் புடிச்சு போய்க்கிறேன். ஆட்டோவுக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி ஆதிக்கு போன் பண்ணி பேசு. அவன் அறக்க பறக்க இங்க ஓடி வந்துகிட்டு இருக்க போறான். என்ன இவ்ளோ அவசரமா எங்க போற? இங்க ஒருத்தி நிக்கிறத கூட கவனிக்காம போற. அதான் அவசரமா போறேன்னு தெரியுதுல, எதுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல் போகணும். அது எப்படி? நான் வரப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போற பிளானே வச்சிருக்க. அன்னைக்கு யாரையும் பார்க்க போறேன்னு சொன்ன. இது வேற. வேற என்ன? அவசரத்தை புரிஞ்சுக்கோ. ஜானுக்கு தடுப்பூசி போட போனோம். இவ்ளோதானா? இதுக்கு ஏன் இவ்ளோ பதட்டம்? ஏன் லேட்டா போனா டாக்டர் முழங்கால் போட சொல்லி பனிஷ் பண்ணுவாங்களா என்ன? எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதா ஆதி? ரிலாக்ஸா இருக்க பழகு. அப்புறம் வரப்போ அரவிந்த பார்த்தேன். அவரோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரோட்ல நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் நம்ம டிரைவர் தான் சரி பண்ணி கொடுத்தாரு.